வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்க. அது சுகர் வந்து ஹெவியா 510, 530 அந்த வரைக்கும் வருது. கொஞ்சம் கூட கண்ட்ரோல் ஆகல. சாப்பாட்டுக்கு முன்னாடி இப்ப நைட்டு 2 மணி அது வரைக்கும் தூக்கம் வரல. அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். 12:30க்கு தான் எந்திரிச்சேன். இப்ப டெஸ்ட் பார்த்தாலும் 270 இருக்குது. 270 இன்னும் சாப்பிடல. ஆ டீ கூட குடிக்கல. அந்த அப்ரஸ்ன்னு ஒரு இருக்கு நியூட்ரிஷன் பவுடர்ல வரும். அதுதான் குடிச்சேன். ஆனா என்ன எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தாலும் சுகர் குறைய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. டக்குன்னு போயிட்டா எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு ஒரு வேளை ஒரு ஒரு தண்ணி கூட என்னால எடுத்து குடிக்க முடியல இப்ப. அவ்வளோ டயர்டா இருக்குது. இந்த பாருங்களேன், சாப்பாடு 3, 4 நாள் ஆச்சு இந்த கிண்ணில வச்சு சோறு. இந்த கிண்ணில வச்சு 4 நாளா அது அதே இடத்துல அப்படியே இருக்குது. வேலைக்கார பொண்ணு வருது, நானும் மறந்துடுறேன். நேத்து வரல அது. இப்பதான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அது கண்டுக்காம அதுவாக 1க்கு 3/4 செஞ்சுட்டு ஓடுது அது. என்ன பண்ணிட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. கடவுளு தொந்தரவு குடுக்கணும். ஆனா எல்லாமே தொந்தரவா குடுத்து என்னால ஒண்ணும் பண்ண முடியல. சிவபெருமான் நான் கும்பிடுறத விட்டுட்டேன்ப்பா. என்னால முடியல. ஹெல்த் முடியாம தான் விட்டது. தீபம் கூட போட முடியல. ஆ அதனுடைய ப்ராப்ளமா என்னமோ எனக்கு தெரியல. அவர் கை வாயில நெனச்சுக்கிறேன் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. என்னால முடியல. ரொம்ப ஃபுல்லா சென்னைக்கு கூப்பிடுறேன். இந்த பூனைக்குட்டி இருக்குது எனக்கு. அது ஒரு இதா இருக்குது. என் உயிர் இருக்க வரைக்கும் அந்த பூனைக்குட்டி எனக்கு விடுறதுக்கு மனசு வராது. நான் போய் சேர்ந்துட்டுனா அது பிரச்சனை இல்ல. அது எப்படி பார்ப்பாங்களோ, எப்படி வளர்த்துக்குவாங்களோ என்னமோ எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா எங்க சின்ன பிள்ளைட்ட மட்டும் சொல்லிக்கிறேன். சப்போஸ் இது சுகர் ஹெவியா இருக்கனால என்ன ஆகும்னா, பிரஷர் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வர ப்ராப்ளம் இருக்கும். ஏதோ அது சொல்ல முடியாது. எந்த நேரத்துல எப்படி வரும்னு கூட தெரியாது. எங்க பொண்ணோட மாமியா, எங்க சம்மந்தி, அவங்க இப்படித்தான் இருந்து உடனே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அந்த மாரி போனா அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. கடவுள் பார்த்து நமக்கு அந்த இப்படித்தான் நீ போகணும்னா போய்த்தான் ஆகணும். அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு மனசுக்குள்ள தோணுது அப்படி. இந்த பூனைக்குட்டிகள யார் பார்ப்பாங்க? இத்தன நாளா சந்தோஷம்னா இதுக்கு தாங்க எனக்கு சந்தோஷமே. வேற எந்த சந்தோஷம் கிடையாது. எதுக்கு இப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. செலவு ஓவர் செலவாகுது. ரூ. 10,000 டேப்லெட்க்கு மட்டும் வருது. சைக்காலஜி டேப்லெட், சுகர் டேப்லெட், தைராய்டு அது மாமூலா ரூ. 6,500 அப்படி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப சுகர் ஹெவியானதுனால இன்சுலின் எல்லாம் போடுறதுனால ரூ. 10,000 வருது. 10,100, 200 அப்படி வந்துருது. இதெல்லாம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது. சமைக்கவும் முடியல. இன்னைக்கு தான் போய் காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அது வேற வேலையா போனனால ஆனா காய் இன்னைக்கு சந்தை. சரி வாங்கிட்டு போலாமே அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னமோ தெரியலைங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. YouTubeல எல்லாம் எனக்கு எந்த 10 பைசா வராது. லைவ் போட்டா யாராவது சூப்பர் சாட் போட்டாங்கன்னா வரும். லைவ் நம்ம போடவும் முடியல. அதை இது பண்ணவும் முடியல. என்ன யாராவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு கொஞ்சம் மனசு தைரியமாவும் இருக்கும். இன்னும் டேப்லெட் வாங்குறதுக்காவது ஏதோ 10, 5 உதவி ஆகும். யாராவது இருந்தா பாருங்க. என்ன எனக்கு என்ன பண்றதுன்னு கூட புரியல. அது எப்படி போடுறது? என்ன பேசுறது? தலை வலிக்குது ஒன் சைடா பயங்கரமா. டீ, காப்பி கூட விட்டுட்டேன். சரி அதெல்லாமே விட்டு பாத்துரலாம் அப்படின்னு நியூட்ரிஷன் பவுடர் இதுதாங்க குடிச்சிட்டு இருக்கிறேன். இது குடிச்சிட்டு இருக்குன்னா தீர்ந்துருச்சு. ரூ. 3000 வாங்கினேன். கரெக்டா ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துக்குள்ள தீர்த்துட்டேன். ஏன்னா மதியம் காலையில ஒரு நேரம் குடிக்கிற மாதிரி ஆர்டர் போட்டேன். இது காலையில மதியம் சாயந்தரம் 3 வேளையும் அதவே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். செய்ய முடியல அதையும். அதான் இருந்தா தண்ணிக்குள்ள போட்டு கலக்கி குடிச்சுக்கலாம். ஆனா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது. ஆனா இது குடிச்சு கூட எனக்கு சுகர் குறையலைங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. இது எதுக்கு வாங்கணும்னா சுகர் கண்ட்ரோல் வரும் நல்லா. அந்த எனர்ஜியும் கிடைக்கும். அதனாலதான் இது வாங்கினேன். ஆனா இதுக்கும் கூட எனக்கு இந்த சுகர் குறையல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு இதுல சுகருக்கு ரொம்ப ஹெவியா இருக்குது. இப்ப டாக்டர் வந்து டேப்லெட் ரொம்ப அதிகமான விலை தான். பவர் அதிகமா தான் குடுத்திருக்காரு. இன்சுலின் போட்டுட்டு இருக்கிறேன் 2 நேரம். இத்தனைக்கும் குறையல அப்படின்னா, பாஸ்டிங் சுகர் குறைய மாட்டேங்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்கு சரி இதையாவது குடிச்சு பார்க்கலாம்னு குடிச்சா இதுலயும் செட் ஆகல. அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு யாராவது என்னாவது டக்குன்னு குறையறதுக்கு ஏதாவது ஐடியா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நானும் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு சில பேர் பாவக்காய் ஜூஸ் அந்த மாதிரி குடிங்க அப்படின்னாங்க. இல்ல வேக வச்சு அந்த தண்ணி குடிங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு 1 கிலோ பாவக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சுகர் எதெல்லாம் குறைக்குமோ இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கடவுள் இன்னும் என்ன தலையெழுத்துல எப்படி போட்டுருக்காரோ நமக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால யாருக்காவது தெரிஞ்சுன்னா இதுல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாய்.